மாணவர்கள். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் நல்லதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கும் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் எப்படியும் ஒரு 22க்குள்ளே வச்சுப்போம், 22 23க்குள்ளே வச்சுப்போம். 7.5 சனியுடைய ஃபஸ்ட் ரவுண்டு இது. அப்போ வந்து அது வந்து பல வகையில் வந்து உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் எங்கேயாவது தடையை கொண்டு வரும். நீங்கள் எப்படி திங்க் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணிக்கூடாது. அவனுக்கு வந்து அவன் ட்ரை பண்ணவனே கிடச்சிது. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மாணவியாக இருக்கீங்க. என் ஃப்ரெண்டுக்கு அவளுக்கு ட்ரை பண்ணவனே கிடச்சிது, அவள் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிட்டா, அவள் பாஸ் ஆகிட்டா, அவள் த்ரூ ஆகிடுச்சு, அவள் ஓகே ஆகிட்டா. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது உங்கள் டைம், இது வந்து ஒரு டெஸ்டிங் டைம். ஸோ ஒரு டெஸ்டிங் டைமை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னும் போது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த ஃபுல் கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்? ஸோ உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அதை நீங்கள் கிரகிச்சிக்கிட்டீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸை வந்து நீங்கள் அதிகரிக்கணும். அந்த ப்ராக்டிஸ் எப்பவுமே டஃப் டைம் வரும்போது ப்ராக்டிஸை வந்து அதிகரிக்கணும். எதுவுமே ஈஸியாக இருக்காதுன்னு தான் அதோடைய அந்த டைம் சொல்லுது. ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்து மற்றவங்களாம் 1 டைம் பண்ணாங்கன்னா நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக மாறும். இதுதான் டஃப் டைம்லேயும் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு தாரக மந்திரம், ஒரு சூட்சமம். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வெல்விஷர்ஸுடைய அட்வைஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பமோ தடுமாற்றம் வருது, ஒரு சாய்ஸில் தடுமாற்றம் வருது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன படிக்கலானே இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வருது. இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, நம்ம சயின்ஸ் எடுக்கலாமா, மேக்ஸ் எடுக்கலாமா, மெடிசன் எடுக்கலாமா, இன்ஜினியரிங் எடுக்கலாமா, வேறு என்ன பண்ணலாம், அந்த கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் சில பேர் கொடுக்காது. அப்புறம் நான் சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இதை மட்டும்தான் பண்ணுவேன் அடம் பிடிச்சிட்டுலாம் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கலாம். எப்பவுமே இதெல்லாம் ஒரு ஆப்ஷனில் போகணும். அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸும் நீங்கள் எடுத்துங்க. அப்படி எடுத்திங்கன்னா இந்த டைமை நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி வந்துடலாம். ஏன்னா செப்டம்பரில் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேவரபிளான நேரத்தில் நீங்கள் போகல. பட் இந்த சேலஞ்சை வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்.